வணக்கம் அன்பான உறவுகளே, இன்று நான் உங்களுக்கு காண்பிக்க போவது திருகோணமலை மட்டிக்களி பகுதியிலே அமைந்துள்ள ஒரு முக்கியமான இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். அதாவது திருகோணமலை கண்டி பிரதான வீதியிலே மட்டிக்களி பகுதியிலே, அதாவது நீர்வளங்கள் காரியாலயமும் நீர் கட்டணம் செலுத்தும் இடத்துக்கு பக்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம் ஒன்று காணப்படுகின்றது. அந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்க போன்றோம். அதுதான் விநாயகபுரம் வீதியில் அமைந்துள்ள தேசிய உணவு விற்பனை நிலையம். தேசிய உணவு விற்பனை நிலையம் அதாவது திருவண்ணாமலையிலே மிகவும் அழகான இடத்தில் இருக்கின்றது. ஆனாலும் அது பொதுமக்களுக்கு தெரியாத இடமாகவே காணப்படுகின்றது. இப்பொழுது அந்த இடத்துக்கு செல்வது எப்படி என்று நான் உங்களுக்காக காண்பிக்க போகின்றேன். பாருங்கள், இதுதான் தேசிய உணவு விற்பனை நிலையத்துக்கு செல்லும் வீதி. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வீதியினூடாக கொஞ்சம் தூரம் சென்றால் கார்கள், வாகனங்கள் மற்றும் பெரிய பஸ்களையும் நிறுத்திக் கொள்வதற்குரிய அனைத்து வசதிகளும் இங்கே காணப்படுகின்றது. அதே போன்று இங்கே ஒரு கராச்சி பகுதி ஒன்றும் இருக்கின்றது. பாருங்கள், இது காடு அடங்கி, அதாவது இயற்கை பாதுகாக்கும் நோக்கில் இந்த மரங்கள் நடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மரங்கள் நடப்பட்டிருப்பது ஒரு நன்மைக்காகவே. ஆனாலும் இதை பொதுமக்கள் வித்தியாசமான முறையிலே பாவிக்கின்றார்கள், அதாவது அசுத்தமான முறையிலே பாவிக்கின்றார்கள். குறிப்பாக குப்பை கூலங்களை கொட்டி மிகவும் இந்த இடம் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாகவே காணப்படுகின்றது. இது ஒரு அழகான இடம், ஆனாலும் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாகவே இது காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், தேவையற்ற பொருட்கள் தற்பொழுது போடப்பட்டிருக்கின்ற குப்பைகளாக. அதே போன்று இங்கே அழகான இடத்திலே இங்கே வீசப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், ஒரு வடிவான இடம், அழகான இடம், பார்ப்பதற்கும் ஒரு சிறந்த இடமாக இருக்கின்ற போதிலும் குப்பை கூலங்கள் போடுவதால் இங்கே துர்நாற்றம் வீசுகின்றது. இதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உண்மையாகவே நாங்கள் பாதுகாக்காமல் இருப்பதினால்தான் சூழல் மாசடைகின்றது. இங்கே பாருங்கள், பியர்டின், அதாவது பியர்டின் வீசப்படுகின்றது. மது பாவனையாளர்கள் இரவு நேரங்களில், அதாவது பின்னேற நேரங்களில் மது அறிந்துவிட்டு இந்த பியர்டின்களையும் போட்டிருக்கிறார்கள். பாருங்கள், இப்படியான ஒரு நல்ல இடத்திலே இருந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடத்திலே தேவையற்ற விதங்கள் செய்வது கூடாது. பாருங்கள், நாங்கள் தான் திருகோணமலையை பாதுகாக்க வேண்டும். ஒரு முக்கியமான அழகான ஒரு இடம் இங்கே பாருங்கள். அதாவது தேசிய உணவு உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள இடத்துக்கு செல்லும் வீதியை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வீதி எவ்வளவு ஒரு அழகான இடம் பாருங்கள். ஒரு காடு நிறைந்த இடம், ஆனாலும் இந்த காட்டினூடாக நாங்கள் பிரயோசனங்களை பெற முடியும். ஆனாலும் இதை தேவையற்ற விதத்தில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறான விடயங்களை நாங்கள் காட்டுவது, எங்களால் ஏதாவது பிழைகள் இருக்குமோ அதனை திருத்திக் கொள்வது எங்களுடைய நோக்கம். தேசிய உணவு விற்பனை நிலையம்தான் இப்பொழுது நான் உங்களை அழைத்து செல்கின்றேன். அதாவது திருகோணமலை லிங்கநகர் உள்ளே செல்லும்போது இந்த தேசிய உணவு விற்பனை நிலையம் இருக்கின்றது. பிரதி விவசாய பணிப்பாளர் அலுவலகத்தினால் தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இங்கே காட்டுகின்றேன். அதாவது இதிலே முக்கியமான உடனுக்குடன் செய்யக்கூடிய உபகரணங்கள், அதாவது உணவுப் பொருட்கள் காணப்படுகின்றது. பார்ப்போம். அக்கா வணக்கம். என்ன மாதிரி எவ்வளவு காலமா நீங்க இந்த இதுல? 4 வருஷமா இருக்கும். 4 வருஷமா? என்ன மாதிரி பிசினஸ்ல எப்படி போகுது? பிசினஸ்லாம் பரவாயில்ல. பரவாயில்ல. இப்போ என்ன மாதிரி ஆக்கள்ல நடமாட்டம் எப்படி? ஆக்கள் வாராங்களா? காலையில சொன்ன மாதிரி பின்னேரத்துல பெரிய அளவுக்கு ஒரு அளவு காலையில. வேற என்ன முக்கியமான எதுவும்
சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றதா? மக்கள் பிரச்சனைகள் எங்களுக்கு இந்த காடு தான் இருக்குன்னு தெரியாது. மற்றது இந்த குப்பைகள் எல்லாம் இந்த காட்டு சைட்ல போடுறாங்க. அவங்க சாப்பாட்டு கூட அதில் வச்சிருக்கோம். அதுல போட்டு அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் கஷ்டம். வராங்கள் விரும்ப மாட்டாங்க எல்லாரும் அதுல குப்பையை போடுறதால. செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பூங்காக்குள்ள வேறு விஷயமெல்லாம் நடக்காது. முக்கியம் லைட் தானே எங்களுக்கு தேவை இருக்குது. லைட் லைட்டுகளை போட்டு தந்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு கொஞ்சம் இருக்கும். அதான் முக்கியமாக செய்ய வேண்டியது. அதாவது நடந்து கொள்றாங்க. மற்றது இப்போ ராவையில் கொண்டு போயிட்டு ஒரு 7 மணி 8 மணியை போல் ஆட்டோவை கொண்டாந்து வெட்டி போட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் அதுக்குள்ளே கொண்டு கொட்டுறாங்க. அப்போ காலையில் நாங்கள் பூக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து சுப்பரவாக்கி செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் இருக்குது. அதான் எவ்வளவு காலம் அந்த இடத்துல வியாபாரம்? நாங்கள் இருக்கிற ஒரு 4-5 வருஷமா இருந்துகிட்டே இருக்கிறோம். வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. ஆண்டு காலையில் வியாபாரம் இருக்கு, பின்னரம் ஒரு 6 மணி 7 மணி மட்டும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இருட்டு தானே சரி, இதெல்லாம் இருட்டில் ஒன்றும் செய்யலாம். ஐயா சொல்றீங்க லைட் போட்டா ஒரு மாதிரியா வெடிக்க அந்த கடை இருக்கிறது தெரியும். இந்த காற்றை கொஞ்சம் கொஞ்சம் துப்புரவாக்கி போட்டு மேலால கொஞ்சம் வெட்டி போட்டு அந்த லைட் பூங்காவுக்கு வந்து லைட் தான் முக்கியம். அதுதான் எங்களுக்கு தேவையான முயற்சி. அதை செஞ்சீங்கன்னா மிக்க உதவியா இருக்கும் எங்களுக்கு. கெட்ட விஷயமெல்லாம் எக்கச்சக்கமாக நடக்குது. ஓகே. මම තමයි මේ ඔක්කොම පිරිසිදු කරලා ඔක්කොම මේ සුද්ධ පවිත්‍ර කරන්නේ. ඒත් අර අවට තියෙනවා කුණු කසල එකතු කරලා. ඉතින් ඒව හොඳ නෑ. ඒව තමයි අපිට මේ අයින් කරන්න ඕනේ. ඒක හින්දා අපි කියන්නේ කරුණා කරලා මේක සුද්ධ පවිත්‍ර කරලා අපිට මේ ඉඩම ලස්සනට හදලා දෙන්න. இந்த தாயும் சொல்லுவது, அதாவது குப்பை கூலங்கள் கொட்டப்பட்டிருப்பதனால் பாதிப்புகள் ஏற்படுவதாக அதனை சுத்தப்படுத்தி தருமாறும் தான் இந்த தாயாரம் சொல்கின்றார். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள். அம்மா என்ன இடியப்பமா? ஒரு நாளைக்கு எத்தனை இடியப்பம் போடுறீங்க? என்ன மாதிரி අම්මා ඉදියප්පද? කොච්චර දවසකට දානවද? කොහොමද බිස්නස්? දවසකට 400ක් වගේ දානවා. දැන් කොහොමද බිස්නස් තත්ත්වය? ඉතල වගේ දැන් අඩුයි. අයි අඩුනේ හේතුව මොකද්ද? අඩුනේ හේතුව නිකන් සාමාන්‍ය ඔයාගේ අදහස් මොකක්ද අයියේ? මම කන්නේ කරදරයි දැන් ඉතින්. සල්ලි පාවිච්චි සල්ලි ඉස්සරලා ඒ වගේ නෑ හොඳ බිස්නස් තිබ්බා. දැන් ඉස්සර වගේ නෑ නලක් මාවියට. அம்மா வணக்கம். என்ன மாதிரி அம்மா, நீங்க எவ்வளவு காலமா இங்க பிசினஸ் செய்றீங்க? என்ன நீங்க செய்யறது? நான் ஆரம்ப கட்டத்துல ஓப்பனிங்ல இருந்து நான் இங்க வேலை செய்யறேன்னா, நான் ஓப்பனிங்ல வடை, பருப்பு வடை, உளுந்து வடை, பலகாரங்கள், வெளிநாடுகளுக்கு பலகாரங்கள் செய்து கொடுக்குறது, பேரிச்சம்பழ பலகாரம் செய்கிறது, ரவா லட்டு, முறுக்கு, இனிப்பு முறுக்கு, அதுகள் பல வகையான தூதோல் அதுகள் ஓடர்களுக்கு செய்து கொடுக்குறோம். கூடுதலாக பேரிச்சம்பழ பலகாரம் தான் என்ன ஃபேவரட் பிஸ்னஸ். இந்த இப்பையும் கட்டு தான் இருக்கிறேன். இந்த கட்டை மிளகாய் ஃபேவரட் பிஸ்னஸாக போகும். அதை விட உளுந்து வடைக்கும் பருப்பு வடைக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் நல்ல வியாபாரம் போன இடம் இது. தற்போது கொஞ்சம் ஓரளவு குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, எங்களை பின்னேரங்களில் இந்த தெருவோரங்களில் கடைகள் கூடுதலாக கிடக்கு, சாப்பாடு கடைகள் நிறைய கிடக்கு. அதனால எங்களோட வியாபாரம் கொஞ்சம் மந்திர நிலையில் போய் கொண்டிருக்கு. பின்னேறத்தில் காலையில் பரவாயில்ல, ஓரளவு திருப்திகரமாக இருக்குது. பின்னேரங்களில் குறையும். மற்றது இந்த பாதையில் லைட் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, இருட்டு மாதிரி இருக்குது. இந்த சைட்டில் எல்லாம் இந்த காடு வளர்ந்துருக்கிறபடியா பல பேருக்கு இந்த கடை இருக்கிறது விளங்காத மாதிரி இருக்குது. இதில் துப்புரவில்லை. மற்றது இரவு நேரங்களில் இதில் குடிகாராக்கள் வந்து குடிச்சு இதுன்றதாலையும் தனங்கள் வர பயப்படுது. அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. ஓரளவு பரவாயில்லை. அதை மற்றது எங்களுக்கு சில என்ன பிரச்சனை என்ன, எங்களுக்கு வெயில் காலத்தில் இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி எங்களுக்கு அறிக்கையாக இல்லை. என்னோட அடுப்பு மூட்டக்கூடிய வசதி வெயில் காலத்திலேயோ இல்லை காற்றடிக்கிற காலத்தில் மழை காலத்துல எல்லாம் எங்களுக்கு அடுப்பு மூட்டி செய்யக்கூடிய வசதி இல்லை. இந்த தூவானம் முடிச்சு தண்ணி இருக்கும், அடுப்பு நூறும், பார்த்துக்கு அடுப்பு நூறும், அப்படியான வசதி குறைவாக கிடக்குது. மற்றபடி ஓரளவு நாங்கள் இங்கே தான் இருந்து நாங்கள் எங்களோட வாழ்வாதாரம் எங்களுக்கு நல்லபடியாக போய் கொண்டிருக்குது. எங்களை
அன்றாட வாழ்வாதாரம் பிரச்சனை இல்லாமல் போகுது. சில குறைபாடுகள் இருக்கு. யாராவது முன் வந்து இதை நிவர்த்தி செய்து தந்தால் நாங்கள் மேற்கொண்டு இன்னும் எங்கள் வாழ்வாதாரத்தினை பெருக்கி எங்களோட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் படிப்பு செலவு மற்ற வேறு செலவுகளுக்கு எல்லாம் எங்களுக்கு உழைக்கக்கூடிய இடம் இது. இப்படியான குறைகள் இருக்கு. யாராவது முன் வந்து செய்திருந்தால் மிக்க நன்றி. எத்தனை குடும்பம் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் எத்தனை இருக்காம? 24 பேர் தற்சமய வேலை செய்திருக்கிறோம். அதுல வைத்தியசாலையில 12 பேரும், நீங்க 12 பேரும் தற்போது வேலை செய்யணும். இதை யாரு கண்காணிக்கிறது? என்ன மாதிரி? எங்களோட விவசாய திணைக்களத்தால பிரதி விவசாய பணிப்பாளர் ஊடாகத்தான் இது இருந்தது. தற்போது அவங்களோட விவசாய பணிப்பாளர் அவங்களின் ஊடாகத்தான் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா. நீங்க இதுல முக்கியமா சொல்றது இந்த சுற்றுப்புற சூழல்களை துப்புரா செஞ்சு தர சொல்லியும் வீதி மின் விளக்குல போட்டு வெளிச்சமாக்கி தர சொல்லியும் தான் ஒரு கோரிக்கை ஒன்று கொடுக்கிறார். உண்மையாகவே இவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து நான், அதாவது ரிங்கோ ஊடக வலையமைப்பினூடாக திருகோணமலை நகராட்சி மன்றத்தின் தலைவர் கௌரவ சுப்ரா செல்வராஜா என்று அழைக்கப்படும் சுப்ரா ஐயா அவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து கூறிய போது அவர் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுத்து தங்களால் இயன்ற உதவிகளை வழங்குவதாக அவர் உறுதியளித்தார். நன்றி அம்மா. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். நன்றி. இன்னொரு வேண்டுகோள், இப்போதைக்கு எங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் 2018ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் விவசாய திணைக்களங்களாக எங்களுக்கு தளபாட வசதி எல்லாம் அவங்களே தான் தந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சது. அவங்க எங்களுக்கு முதலீடாக அடுப்பு அது இது எல்லாமே அவங்க தான் தந்தவங்க. இப்போ அது 6 வருஷம் சொன்ன ரீதியில் அந்த தளபாடங்கள் எல்லாம் இப்போ பழுதாகி கொண்டிருக்கிறது. எங்களோட வருமானத்தில் அதை வாங்கி திரும்ப போடுறதுக்கு இப்போதைக்கு வசதி இல்லாமல் இருக்குது. யாராவது எங்களுக்கு முன் வந்து அப்படியான உதவிகளை செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களோட வியாபாரத்தில் இப்போ கஸ்டமர் நிறைய பேர் டூர் பஸ் அதுகள் இதில் வந்தால் எங்களோட தளபாட வசதி, மேச வசதி, பீங்கான் அதிலெல்லாம் குறைவாக போய் கொண்டிருக்கு. வசதி ஆரம்ப கட்டத்தில் நல்ல வருமானம் இருந்தது, இப்போ வருமானம் குறைஞ்சிட்டு அதில் எங்களால் அதை எடுக்க முடியாமல் இருக்குது. எங்களோட அன்றாட செலவுக்கு தான் எங்களோட வருமானம் காணும். ஆகவே செல்வந்தராக இருக்கிறவர்களோ அல்லது மனமும் வந்து எங்களுக்கு இந்த உதவியை செய்தீங்கன்னா இன்னும் பேருதவியாக இருக்கும். நன்றி நன்றி. உண்மையாக இந்த தாய் சொன்ன கதையின் பிரகாரம், அதாவது இவர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்தவர்கள் 24 பேர் தற்பொழுது வைத்தியசாலைகளிலும் மற்றும் இந்த இடத்திலும் வியாபாரம் செய்து வருகின்றார்கள். ஆனாலும் இவர்களுடைய தளபாடங்கள் 6 வருடங்களாகியும் பழுதடைந்து அதாவது காணப்படுகின்றது. ஆகவே தனவந்தர்களிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய விரும்பினால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தொடர்ச்சியாக திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் ரிங்கோ மீடியா ஊடக வலையமைப்பினூடாக காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளையும் எமக்கு அறிய தாருங்கள். நன்றி, வணக்கம். திருகோணமலையிலிருந்து அப்துல் சலாம் யாசிம்.